அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட் டேரட் அஸ்ட்ராலஜி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போது இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்க, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்ன கைடன்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் டு கலெக்டிவ். என்ன எனர்ஜி? நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் கலெக்டிவ். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். Follow your dreams. Meditation for creativity. Affirmation for growth. Earth magic. Spend time in nature. இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபெமினனுக்கு. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா க்ரியேட்டிவ் ஐடியா, க்ரியேட்டிவ் வெஞ்சர்ஸ் இதெல்லாம் அடிக்கடி வந்து ஃபெமினன் எனர்ஜிக்கு தான் வந்துட்டுருக்கு. சரி பார்ப்போம் ஃபர்தராக அப்படி வருதுன்னு. பட் அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ யுவர் ட்ரீம். யார் பார்க்குறீங்களோ நீங்கள் உங்கள் ட்ரீமை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த காதலும் இந்த கனெக்ஷனும் கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து சேரும். எர்த் மேஜிக் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நிறையா நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். செடி கொடி இல்லைனா நேச்சரில் பேர் ஃபுட்டில் வாக் பண்ணுங்கள், அதாவது செருப்பு போடாமல் நடங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அஃபர்மேஷன் ஃபார் க்ரோத். டெய்லி வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இடம், அதாவது பெரிய ஹைட் பொசிஷன் அந்த மாதிரி ஏதாவது ரீச் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் இந்த கனெக்ஷனாக கூட இருக்கட்டும். அதாவது இந்த கனெக்ஷனில் வந்து நிச்சயமாக வந்து நல்லது நடக்கும், சீக்கிரம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவோம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருப்போம், அந்த மாதிரி சந்தோஷமாக இருப்போம். எனக்கு வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை, நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் இந்த காதலையும் இந்த கனெக்ஷனையும். அந்த மாதிரி கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லுங்கள். அப்படி உங்களால் சொல்ல முடியல, எனக்கு சந்தேகம் இருக்குது, என்ன ஆகும் தெரியல, குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பட்சத்தில் இப்போதைக்கு நீங்கள் எதையுமே நினைக்க வேணாம். நெகட்டிவ் தாட்ஸ் வேணவே வேணாம். இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட க்ரியேட்டிவிட்டியில். உங்கள் ட்ரீம் என்ன, உங்களோட கோல் என்ன, அதை சேஸ் பண்ணுங்கள். இந்த காதல் கண்டிப்பாக உங்களை சேஸ் பண்ணி வரும். டைம் ஃபார் நாப். டேக் ரெஸ்ட். இன் எனர்ஜி, கண்டிப்பாக இந்த எனர்ஜி ஃபெமினனோட தான். ஸ்பிரிட்ஸே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் டிவைன் ஃபெமினன். டைம் ஃபார் நாப், டேக் ரெஸ்ட். இது வந்து 2 பேர்த்துக்குமே பொருந்தும். மாஸ்குலன் இருந்தாலும் சரி, ஃபெமினன் இருந்தாலும் சரி. இப்போதைக்கு நீங்கள் நல்லா போய் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுங்க. டேக் டைம், ப்ரீத் அவுட், டோன்ட் ரஷ், டோன்ட் சேஸ். எல்லாமே வந்து தானாக அதோட இடத்துல வந்து அமையும். பாட்டம் டெக்கா செரண்டபிலிட்டி அதை தான் சொல்லுது. என்ன அப்படின்னா எல்லா விஷயங்களுமே வந்து அது ஒரு டிவைன் டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் எதிர்பார்க்காத விதமாக நடக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹாரத்தி காமிக்கும் போது கடவுள்கிட்டேருந்து ஒரு பூவோ இல்லை ஒரு பழமோ ஏதோ ஒன்று விழுந்தது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது வந்து யாரும் பிளான் பண்ணல. அதுதான் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் தான், நல்ல விஷயங்கள் தானாக நடக்கிறதுக்கு பேர் தான். அதாவது டிவைன் டைமிங் அப்படி ஒரு ஃப்ளோவில் நடக்கும்போது அதுக்கு பேர் தான் செரண்டபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் ஈவெண்ட் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதாவது ஸ்பிரிட் சொல்கிறாங்க, நோ டென்ஷன் பேபிஸ், டேக் ரெஸ்ட், நாங்கள் மீதியை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்வீட். பார்ப்போம். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஸ்பிரிட்ஸ். இப்போ என்ன கரண்ட் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ்? நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஓ மை காட். masculine is in 10 of swords energy. பாட்டம் டெக்கில் 9 of wands. ஓ ஸோ ஸ்வீட். இந்த masculine ஹவு ஸ்வீட். தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. இந்த 10 of swords எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த masculine வந்து 10 of swords எனர்ஜி பயங்கர வலி வேதனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல அவங்க ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. 9 of wands பாட்டம் டெக்கில். உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க இந்த பெயினை கோ த்ரூ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் திஸ் காமிக் எனர்ஜி. நீங்கள் இதை வந்து நம்பணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரீடிங்கில் அவங்க சொல்கிறாங்க. இப்போதைக்கு இது மாஸ்குலினோட எனர்ஜி உங்களுக்கு. அதனால தான் அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் தான் அவங்களோட டிவைன் ஃபெமினன் கவுண்டர் பார்ட். கவலைப்படாத, ரெஸ்டடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம், எல்லா வலியும் வேதனையும் நான் தாங்கிக்கிறேன் உனக்கு பதிலாக. நீ கவலைப்படாத, உன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் இத்தனை வலியும் நான் வந்து கோத்ரூ பண்ணுறேன். என்னால் வந்து முட்டாந்தரமாவது எதாவது செய்ய முடியும், ஆனால் நான் எதையுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு பெரிய காரணம், பெரிய ரீசன் நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஃபெமினன் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதுலேருந்து உங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்காங்க. அதோட என்ன சொல்கிறது, சாயல் கூட உங்கள் மேலே படக்கூடாது அப்படிங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் எவ்வளோ வலியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ப்ரெஸ் பிளாக்கேஜ். பார்ப்போம் இது கம்ப்ளீட்டாக ஜென்யூனாக இல்லை, இதை குழத்தனத்தோட சாயலா அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்டக்கிள்ஸ் ப்ளீஸ். அப்டக்கிள்ஸ் ப்ளீஸ் நிறையா இருக்குது, எதுவும் வெளியில் வரல. அப்டக்கிள்ஸ் ப்ளீஸ். இதுதான் அப்டக்கிள். பேஜ் ஆஃப் வான்ஸ். ஓகே, இந்த மாஸ்கில் எடுக்கிற தைரியம் இல்லை, அந்த லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கிற, அதாவது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எப்போவுமே வந்து சீரியஸாக யோசிச்சிட்டோம், விளையாட்டுத்தனமாக ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி நமக்கு பிடிச்ச விஷயங்களை நாம் செய்யணும். பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான். இந்த மாஸ்கில் வந்து இந்த ஏஸ் ஆஃப் காயின்ஸ், அதாவது நியூ பிகினிங் உங்களோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ணலை. அதுதான் இப்போ பிளாக்கேஜ். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெயின் எப்போவுமே இருக்கும், ஒருத்தங்க நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறாங்க இல்லை தடை க்ரியேட் பண்ணுறாங்கங்கிறதுக்காக நம்ம நின்றுட்டே இருந்தோன்னா என்றைக்கு நாம் மூவ் ஆகிறது. ஸ்பிரிட்ஸ் அதான் சொல்கிறாங்க, இந்த மாஸ்குலின் தான் இதுக்கு பிரச்சனையே தவிர வெளியில் இருக்க பிரச்சனைகளை வந்து ஈஸியாக சமாளிச்சிட முடியும் ரெண்டு பேரும் கை கோத்தா. அதுதான் ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்க. அந்த லீப் ஆஃப் ஃபெய்த் எடுத்து அந்த விளையாட்டுத்தனமாக சில விஷயங்கள் பண்ணணும், அதாவது குருட்டு தைரியம்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து குருட்டு தைரியம். பேஜ் ஆஃப் வான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் க்யூரியாசிட்டி, எதையும் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிற ஒரு விஷயம். அடுத்தது பேஜ் ஆஃப் வான்ஸ் பார்த்திங்கன்னா க்யூரியஸாக இருக்கிறது, அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார் பேஜ் ஆஃப் வான்ஸ். ஏன்னா அதில் ஒரு ஸ்டோரி இருக்கும், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ த ஸ்டோரி. childlike optimism, carefree, rebellion energy. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலையுமே வந்து எது சந்தோஷம் இருக்கோ அதை எடுத்துக்கணும், அதாவது ரெபிலியனாக இருக்கணும், போராடலையாக இருக்கணும். எல்லா சந்தர்ப்பத்துலேயும் உங்களுக்கு எது சரியோ அதை பண்ணணும், அது விளையாட்டுத்தனமாக செஞ்சுட்டு போயிடணும், சீரியஸாகவே எடுத்துக்கக்கூடாது. நம்ம ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷனில் இருந்தோம் அப்படின்னா நாம் விளையாட்டுத்தனம் ஆகிடும், நாமளும் சீரியஸ் ஆகி சுச்சுவேஷனும் சீரியஸ் ஆகி எதையுமே பண்ணாமல் சீரியஸ் எப்போவுமே சீரியஸ், அப்புறம் நாம் சீரியஸ் ஆகி பெட்டில் போய் படுத்துருவோம். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே விளையாட்டுத்தனமாக அந்த சைல்ட்லைக் எனர்ஜி இருக்கணும், அந்த எந்தும் இருக்கணும், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியுன்ற அந்த ஒரு பக்குவம் இருக்கணும். அதே சமயம் அதான் நியூ பிகினிங். அந்த மாதிரி ஒரு இது மாஸ்குலினுக்கு தான் கண்டிப்பாக லெசன். இந்த மாஸ்குலின் அந்த சைல்ட்லைக் எனர்ஜியில் வந்து இந்த நியூ பிகினிங்கை, அதாவது இந்த காதலை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாஸ்குலினோட பவர் வந்து அப்படியே டக்குன்னு மாறும், அந்த லக் சேஞ்ச் ஆகும். இந்த மாஸ்குலின் நிச்சயமாக இந்த எம்பரர் ஸ்டேட்டில் போய் நிற்பாங்க. ஆனால் அதுக்கு இந்த மாஸ்குலினுக்கு தேவை எல்லா விஷயத்துலையுமே ரெபலின். அதாவது நான் சில விஷயங்கள் சில சமயம் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னால் நிற்க தான் வேணும். நாம் அது யார் என்ன சொன்னாலும் சரி நாம் நிற்க தான் வேணும். இந்த மாஸ்குலினுக்கு வந்து ஒரு பெரிய 10 ஆஃப் காயின்ஸ் சுச்சுவேஷன் காத்துட்ருக்கு. எப்போ அப்படின்னா இந்த கோல்டன் சீடை இந்த மாஸ்குலின் எடுக்கணும். இந்த கோல்டன் சீட் யாருன்னு பார்த்தீங்கன்னா த ஃபெமினன் எனர்ஜி. இந்த ஃபெமினன் எனர்ஜி மட்டும்தான் இந்த காயின், இந்த கார்டு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த வைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கொடி பார்த்தீங்கன்னா இந்த விதையை போட்டால் இந்த கொடி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப் வளர்ந்துட்டே இருக்கும், அது உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மைடஸ் டச் இருக்குது, அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணாகிற ஒரு பிளஸ்ஸிங் இருக்கிற ஃபெமினன் எனர்ஜி. அதாவது ஸ்பிரிட் சொல்கிறாங்க, இந்த சீடை வந்து இந்த மாஸ்குலின் கையில் எடுக்கணும், அதை விதைக்கணும், அதை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்தால் இம்மிடியட்டாக இந்த மாஸ்குலினால் இந்த எம்பரர் பவரில் நிற்க முடியும். எம்பரர் பவரில் நின்று இம்மிடியட்டாக 10 ஆஃப் காயின்ஸ், இந்த கம்ப்ளீஷன், இந்த மாஸ்குலின் எதிர்பார்க்குற ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. இது வந்து ஸ்டெபிலிட்டி கிடையாது, த அபண்டன்ஸ், கார்னகாப்பியா, இன்ஃப்ளூயன்ஸ். What is influencing? What is influence? Oh. Such a beautiful energy. Such a beautiful energy. இந்த மாஸ்குலின் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெமினன் எனர்ஜி. ஷீஸ் இன்ஃப்ளூயன்சிங். அதாவது நீங்கள் தான் டிவைன் ஃபெமினன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலினுக்கு நீங்கள் தான் அந்த மாஸ்குலினோட எனர்ஜி, எல்லாமே நீங்கள் தான்.
ஸோ உங்களால் தான் இந்த மாஸ்குலின் வந்து இந்த போராட்டத்தை விடுற மாதிரி இல்லை. 7 of Wands எல்லா தடையும் வந்து தகர்த்து எறிகிறாங்க பாருங்கள். அதாவது 6 ஆப்பு இருக்குது. இந்த மாஸ்குலின் வந்து 6 பேர்த்துக்கு ஆப்பு வைக்கணும். எதுக்கு அப்படின்னா இந்த ஃபெமினன் எனர்ஜி கிட்ட இந்த மாஸ்குலின் வரணும். அப்படின்னா இந்த ஃபெமினன் தான் இந்த மாஸ்குலினோட கோல், டார்கெட். உங்களோட பொறுமை, அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபெமினன் எனர்ஜி பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. அதனால் இந்த மாஸ்குலின் வந்து உங்களை இழக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மாஸ்குலினுக்கு நல்லாவே தெரியும் இந்த எம்ப்ரஸ் தான் இந்த 10 of Cups இந்த மாஸ்குலினுக்கு தர முடியும். நீங்கள் தான் இந்த மாஸ்குலினோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த கம்ப்ளீட், நீங்கள் தான் கம்ப்ளீட் பேக்கேஜ். நீங்கள் வந்து எல்லாமே, நீங்கள் தான் மெர்மைட், நீங்கள் தான் ஹியூமன். நீங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் உங்களால் வாழ முடியும். அது வாழ முடியும்னு கூட சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஏஞ்சல் மாதிரி, அதாவது நீங்கள் மெர்மைடாகவும் இருப்பீங்க, ஹியூமனாகவும் இருப்பீங்க. நீங்கள் நினச்ச எந்த வெர்ஷன் வேணால் எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் அருமையாக வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. அதனால் இந்த மாஸ்குலின் வந்து உங்களை இழக்கிறதுக்கு தயாராக இல்லை, போராட தயாராகிட்டாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஸ்பிரிட்ஸ், என்ன காரணம் இதுக்கெல்லாம்? குயின் ஆஃப் காயின்ஸ். இதெல்லாம் நடக்கிறதுக்கு மெயினாக ஃபெமினன் எனர்ஜி. நீங்கள் உங்களோட பவரில், அதாவது ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டேபிளாக ஆகணும். அதுக்கு தான் இங்கே கிரியேட்டிவ், ஃபாலோ யுவர் ட்ரீம், அஃபர்மேஷன் ஃபார் க்ரோத், ஸ்பெண்ட் டைம் இன் எர்த் மேஜிக். நிறையா வந்து ஸ்மோக்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். நாட் தம் ஸ்மோக்குன்னு நான் சொல்கிறது வந்து புகை, கிளென்ஸுக்கு போடுற புகை, சேஜ் பண்ணுங்கள், இல்லைனா சாம்பிராணி போடுங்க, இல்லைனா சாண்டில், பாலோ சாண்டோ, எதை வேணால் வந்து பேர்ன் பண்ணுங்கள். அதுலேருந்து வர ஸ்மோக் வந்து நீங்கள் இருக்க பிளேஸில் எப்போவுமே இருக்கட்டும். இது வந்து நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் எனர்ஜி கிளென்ஸ் பண்ணி நீங்கள் எதாவது கேட்டிங்க அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் உடனே கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுங்கள். சின்ன பியூட்டிஃபுல்லான ரிச்சுவல்ஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களோட எனர்ஜியை நேச்சரோட கனெக்ட் பண்ணும். அப்போ உங்களோட க்ரியேட்டிவ் எனர்ஜி இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்தது, வாட் இஸ் த ஃப்யூச்சர்? கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. வாட் இஸ் த பாஸ்ட்? த வேர்ல்ட். டஃப் சைக்கிள். இது ரீசன்ட் பாஸ்ட் தான். அப்போ ஏதோ ஒன்று ரீசன்ட் பாஸ்டில் முடிஞ்சிருக்கு. ஒரு டஃப் சைக்கிள் எண்டாக இருக்குது. ஒரு காமிக் சைக்கிள் இஸ் ஆல்ரெடி டன். ஓகே, இந்த பாஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்க திரும்ப ஒரு போராட்டத்துக்கு அப்புறம். அதுதான் இந்த கார்டு, இந்த வேர்ல்ட் கார்டு. அதுதான் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் வந்து ஃபெமினனும் மாஸ்குலினும் வந்து ஒன்றா சேர்றது. இது பாஸ்ட்லேயே நடந்துருச்சு. உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து தண்ணி மேலே நின்றுட்டுருக்காங்க. அந்த நம்ம சொல்லுவோம் இல்லை, சுரக்காய் காய வச்சு கீழே போட்டால் அது வந்து தண்ணியில் மிதக்கும், கீழே போகாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்து மேலே தான் அவங்க நிற்கிறாங்க. இது பார்த்தா சுரக்காய் மாதிரி தான் இருக்குது, பட் இது வேறவா கூட இருக்கலாம். ஆனால் அது மேலே தான் 2 பேருமே பேலன்ஸ் பண்ணி நிற்கிறாங்க. விட்டாங்கன்னா 2 பேர் தண்ணிக்குள்ளே முழுகிடுவாங்க. நான் 2 பேரும் தண்ணியில் முழுகிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா ஸ்பிரிட்ஸ் இங்கே வந்து பின்னாடி ஒரு கயிறு கட்டியிருக்காங்க. அந்த கயிறோட சப்போர்ட்டில் தான் இந்த மாஸ்குலின் நின்றுட்டு இந்த ஃபெமினனை ஒரு கையில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. ரீசன்ட் பாஸ்டில் நீங்கள் 2 பேரும் ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய டிட்டர்மினேஷனுக்கு வந்துட்டீங்க. மேபி நீங்கள் இந்த மாஸ்குலினுக்கு சப்போர்ட் பண்ணலாம், மாஸ்குலின் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இடையில வர தடைகள். இந்த தடையை வந்து மாஸ்குலின் பண்ணுறதுக்கு காரணம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான். இந்த மாஸ்குலின் வந்து கண்டிப்பாக கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. அந்த பவரில் நிற்பாங்க, சரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. பேஜ் ஆஃப் சோர்ஸ் விளையாட்டுத்தனமான இன்னொரு எனர்ஜி. ஆனால் அதே சமயம் பேஜ் ஆஃப் வான்ஸ் கிடையாது. பேஜ் ஆஃப் சோர்ஸ் கிளாரிட்டி. அதாவது என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, சில விஷயங்கள், சில புரிதல்களை வந்து விளையாட்டுத்தனமாக தெரிஞ்சுக்கிறது, இன்டெலிஜென்ஸ். அதுதான் கிளாரிட்டி. இந்த கார்டு இன்னுமே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, நியூ எனர்ஜி, நியூ க்ரியேட்டிவிட்டி, நியூ ஐடியாஸ். இது எல்லாமே புது இன்டெலிஜென்ஸ், புது அறிவு, இது எல்லாமே உங்களை நோக்கி வரும். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து இப்போ உங்களை க்ரியேட்டிவிட்டியில் உங்களோட ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அதுக்கான பாதை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப பிரைட்டாகவே தெரிய ஆரம்பிக்கும். ஆட்டிடியூடு. இதுதான் வந்து ஃப்யூச்சர் எனர்ஜி. இது கன்ஃபார்ம்டு உங்களுக்கு. இதுதான் அவுட்கம்.
10 ஆஃப் கப்ஸ். இதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம், கேட்கவே இல்லை. ஸ்பிரிட்ஸே 3 கார்டையும் கையில் கொடுத்து சோழியை பார்க்க சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நான் இன்னும் 3 கார்டு தான் எடுக்கணும், ஆனால் கேட்கறதுக்கு முன்னாடி ஸ்பிரிட்ஸ் வந்து கொடுத்து கடையை காலி பண்ணிட்டாங்க. ஏன்னு தெரியல. போதும் நீங்கள் கொஷின்ஸ் கேட்டது தான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நியூ பிகினிங் ஆட்டிடியூட் வந்து இந்த மாஸ்குலினோட ஆட்டிடியூட் கம்ப்ளீட்டாக வந்து நியூ பிகினிங்கில் தான் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். புதுசாக இந்த காதலையும் இல்லை இந்த காதலை கல்யாணத்தில் முடிக்கிறதுல இந்த மாஸ்குலின் வந்து ரொம்ப ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்காங்க. நீங்கள் எதை பற்றியுமே கவலையே பட வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட். இந்த மாஸ்குலினோட என்விரான்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆஃப் கப்ஸ் தான். இந்த மாஸ்குலினை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் அவங்களோட சூழ்நிலை எப்படி மாற்றிக்கிறாங்க அப்படின்னா இந்த காதலை சுற்றி தான் அமைச்சிக்கிறாங்க. அப்படி தான் இருக்குது. இந்த மாஸ்குலினோட என்விரான்மெண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காதலை நோக்கி போயிட்டுருக்கு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் 2 பேர் கடைசியில் ஒன்று சேர்ந்துருவீங்க அப்படிங்கிறது இந்த கார்டு. அடுத்தது ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. இது ஏன் அப்படின்னா 10 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி அப்படின்னா இதுதான் நம்பிக்கையும் இதுதான் பயம். ஏன்னா இந்த சைக்கிள் எப்போ முடியுமோங்கிற பயம். அடுத்தது வந்து இன்னும் எத்தனை சைக்கிள்ஸ் இந்த மாதிரி நான் கோ த்ரூ பண்ணணும். அவங்களோட பரிதவிப்பு எதனால் அப்படின்னா அவங்க கோ த்ரூ பண்ணுறதை பற்றி அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. அவங்க இன்னும் 10 வருஷம்னாலும் கோ த்ரூ பண்ணுவாங்க. பட் இன்னும் எத்தனை வருஷம் உங்களை விட்டு விலகி இருக்கணும், இன்னும் எத்தனை நாள் உங்களை விட்டு விலகி இருக்கணும், பல வருஷங்கள். ஒரு நாளும் இந்த மாஸ்குலினுக்கு வந்து ஒரு வருஷம் மாதிரி இருக்குது. ஸோ இனிமேல் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் போனால் கூட அது 5 வருஷம் மாதிரி இந்த மாஸ்குலினுக்கு தோணும். அதனால் அவங்க இந்த 6 டிக்கெட்டுக்கு ஆப்பு வைக்கிறது எப்படி அப்படின்னு தீவிரமாக யோசிச்சுட்ருக்காங்க. ஆப்பு வைப்பாங்களான்னா 100%. இந்த வழியை தாண்டி இந்த மாஸ்குலின் வெளியில் வரும்போது இந்த 7 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி வான்ஸ் எனர்ஜியில் தான் வர போகிறாங்க. 7 ஆஃப் வான்ஸ் ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் த காமிக் பீப்புள், டஃப் ஃபைட். ஸோ இந்த மாஸ்குலின் இந்த டஃப் ஃபைட் கொடுக்குறது எதுக்கு அப்படின்னா இந்த பியூட்டிஃபுல் லேடியை பிக் பண்ணுறதுக்கு தான். ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் தான் காதல் தேவதை. இந்த லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கிறத பற்றி இந்த மாஸ்குலினுக்கு இனிமேல் அக்கறை இருக்க போதில்லை. எப்போ எதுக்கப்புறம் அப்படின்னா இந்த பாறை எல்லாத்தையும் இந்த ஆப்பு வச்சு தகர்த்துட்டு இந்த மாஸ்குலின் ஒரு பெரிய பாதை, அந்த வழியை யாருமே இனிமேல் அடைக்க முடியாது. அப்படி ஒரு பாதையை தான் இந்த மாஸ்குலின் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒன்ஸ் இந்த மாஸ்குலின் உங்கள் லைஃப்பில் வந்தால் திரும்ப யாரும் அவங்கள தடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்காங்க. சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. நீங்கள் ஏதாவது குழப்பத்தில் இருந்தீங்கன்னா நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு இதுதான் ரீசன். நான் வந்து கைடன்ஸோடு இதை முடிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கைடன்ஸ் உங்களுக்கு இந்த ஃபெமினின் எனர்ஜிக்கு? சரி, இதுக்கு மேலே நான் கைடன்ஸ் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பிரிட்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க என்ன கடை காலி பண்ண சொல்கிறதுக்கு. ஏன்னு தெரியல. பெல் வந்து அனௌன்ஸ்மெண்ட், ஏதோ ஒரு புது விஷயத்தை நீங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க. மேபி உங்கள் காதல் கல்யாணமாக இருக்கலாம். பேர்ட் பர்ச்ட் வெயிட்டிங் ஃபார் நியூஸ் பேக்கேஜ் அண்ட் லெட்டர். உங்களுக்கு ஒரு நியூஸ் பேக்கேஜ் லெட்டர் ஏதோ ஒன்று வரும். மேபி ஃபோன் கால் கூட வரலாம். இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் கம்யூனிகேஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், மேபி என்கேஜ்மெண்ட் ரிங், இல்லை அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். மேபி லெட்டர், இன்விடேஷன், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் திங், அதாவது 3D வேர்ல்டில் வரும். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வின்ஃபால். உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் வரும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்குள்ளே ஆர்ச்வே நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாசிபிலிட்டிஸ் அண்ட் பாத்வேஸ் ஆர் ஓப்பனிங் அப். பிரிட்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லி ஓவர் கம்மிங் எ ப்ராப்ளம். அதுதான் இங்கே 7 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி காமிக்கு வைக்கிற ஆப்பது. ஸ்ட்ராங் எமோஷன், பேஷனேட் லவ் ஆர் ஹேட், இது காமிக் எனர்ஜி. இந்த மாஸ்குலினுக்கு உங்கள் மேலே லவ், காமிக்ஸ்க்கு உங்கள் மேலே ஹேட். ஸோ டைம் டு ஆக்ட். இந்த மாஸ்குலின் வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இட்ஸ் டைம் டு ஆக்ட். இந்த மாஸ்குலினோட ஃபேமிலியில் ஏதோ ஒரு ட்ராமா போயிட்டுருக்கு. இந்த 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி பார்த்திங்கன்னா ஃபேமிலி ட்ராமா. பட் அவங்க இனிமேல் அதெல்லாம் வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவங்க ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்காங்க. எப்படி அப்படின்னா ஓகே, ஒரு காமிக் ஃபெமினின் எனர்ஜி நான் இங்கே பார்க்குறேன். பட் அந்த எனர்ஜி இந்த பியூட்டிஃபுல் ரீடிங்குள்ளே கொண்டு வர நான் விரும்பலை. அதனால் அந்த எனர்ஜி நான் உள்ளே கொண்டு வரல. ஃபியூ கேசஸ் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் ஒரு காமிக் ஃபெமினின் யங்கர் எனர்ஜி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பற்றின ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அது ரொம்ப யங்கர் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, ஒரு அரகண்ட், நாட் அ மெச்சூர்ட் ஃபெமினின், இட்ஸ் அ சைல்டு, லிட்ரல் சைல்டாக இருக்கலாம். இல்லைனா வந்து ரொம்ப இம்மெச்சூரான ஃபெமினின் எனர்ஜியாக இருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்கள பற்றின சில ரகசியங்கள் வெளியில் வரும்.
அப்புறம் ஏதாவது கோர்ட் கேஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஃபேவராக தான் வரும். இது எல்லாத்துக்கும் பொருந்தாது, இது ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன் தான். பொருந்துறவங்க இதை வந்து எடுத்துக்கோங்க, இல்லைனா அதை அப்படி விட்டுருங்க. ஸோ இதுதான் உங்களோட பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஃப்யூச்சர் எனர்ஜி பார்த்திங்கன்னா 10 ஆஃப் கப்ஸ். அப்புறம் செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. இந்த மாஸ்குலின் வந்து எது பண்ணாலும் உங்களோட நன்மைக்கு தான். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.